ஸ்கூல் படிக்கிறப்போ எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்வலப் கவர்ல வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அந்த டேஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல்ல. பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் ஆன அந்த என்வலப் கவர். ஸ்மார்ட் ஃபோன்லாம் ரொம்ப வந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்காவது பர்த்டே அப்படின்னா கிஃப்டா கொடுப்பாங்க. இது வந்து கிஃப்ட். கேக் வந்து தனியா சிஸ்டருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு ஐயோ நான் வந்து ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேனே, சரி ஓகே நான் வேறு யாருக்காச்சும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாங்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அவங்க ரூமை வந்து கிராஸ் பண்ணலான்னு போகும்போது இதுக்குள்ள ஹே வெயிட் கம் ஹியர் ஐ ஹேவ் சம்திங் ஃபார் யூ அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஐஎல்எம் மெம்பர்ஸ் கார்டு. நானும் ஒரு மெம்பர், ஓகேவா. நான் ஒழுங்காக வந்துட்டு மேனர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலன்னா நான் வந்துட்டு அவங்கள சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்கள இங்கிலீஷ் பேச சொல்லணும். அதனால் இதையும் வந்துட்டு நான் வந்து மெமரிஸாக வந்து மிஸ் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ண ஒரு பேகு, சரியா. அது கரெக்டாக நான் வேன்லேருந்து நான் கீழே இறங்க போகும்போது ஜிப் வந்து பிஞ்சிருச்சு. அது ஒரே ஒரு ஜிப்பு தான் இருந்தது. அப்போ அந்த நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ உண்மையாக நான் அழுதுட்டேன். ஐயோ ஜிப் இல்லாமல் எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு. எங்கள் சர்ச்சில் வந்துட்டு இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பென்னும் அதுக்கப்புறம் சாக்லேட்டும் கொடுப்பாங்க நம்மளை வந்துட்டு விஷ் பண்ணுற மாதிரி, ஓகேவா. அப்படி நான் 12th படிக்கும்போது இதுவும் 5 ஸ்டாரும் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இதை பண்ணியிருப்போம். ஸ்டிக்கர்ஸ் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், சரியா. இப்போ நீ எனக்கு இது கொடுத்தேன்னா நான் உனக்கு இது கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து நாங்கள் விளாடுவோம். எனக்கு சிரிப்பாக வருது இதை வந்து பார்க்கும்போது. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெண்ட்ரி டயக்ராம், ஓகேவா. ஜாமெண்ட்ரி வந்து மிஸ் வந்து நடத்துனாங்க. அப்போது நானும் வரைஞ்சிட்டு இருந்தேன். நான் நல்லா தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். அது வரைக்கும் நான் ஓகே கிளியராக இருந்தேன். கரெக்டாக வந்து அவங்க நின்னோடனே எனக்கு வந்து பிளாங்க் அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. புரியலையா அப்படி சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்து மிஸ் வாங்கி அவங்க வந்து இதை ட்ரா பண்ணாங்க. நானும் மிஸ்ஸும் சேர்ந்து வரைஞ்சது. எங்களுக்கு இந்த மந்த்லி டெஸ்ட்லாம் எங்கள் ஸ்கூலில் வைப்பாங்க. பேப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க எப்போவுமே. பட் ஒரு சில டைம் வந்து கலெக்ட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சுருக்கேன். அம்மா அப்பா ஃபோட்டோ வரைஞ்சி அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ நினச்சா கூட என்ன நினச்சா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பட் அந்த வயசில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னா இது ரொம்ப சின்ன வயசு. இஸ் தட் ஒன் ஓகே நான் வந்து ரொம்ப நேரம் அதை வந்து காமிக்க விரும்பல. அதான் லைட்டாக அப்படி காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். 11th and 12th 2 வருஷமுமே வந்து நான் நியூஸ் ரீட் பண்ணேன், சரியா. அந்த மாதிரி நான் வந்து 11th and 12th நான் வந்து ரீட் பண்ணது. ஓகே, ஒன்னே ரீட் பண்ணி காமிக்கவா. In captive soldiers, it has been reported that corona infection has suddenly increased in Russia. Mr. M. Subramanian has said that dengue is under control in Tamil Nadu. Thank you. அந்த மாதிரி வந்து அழகாக நான் ரீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பை பாய்.